இந்த ஸ்டூடெண்ட் 3.27 பார்த்தோம். எடுத்துக்காட்டு 3.27. இனிமேல் சமன்பாடு பார்க்குறோம். சமன்பாடு 3.28. இது என்னன்னா, பின்வரும் கூற்றுகளை ஒருபடி சமன்பாடுகளாக மாற்றுக. நமக்கு காரணி கண்டுபிடிக்க சொல்ல பின்வரும் கூற்றுகளை ஒருபடி சமன்பாடுனா என்ன? லீனியர் ஈக்குவேஷன். கொடுக்கப்பட்ட ஓர் எண்ணுடன் எக்ஸை கூட்ட 19 கிடைக்கிறது. ஓர் எண் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, தெரியாதது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓர் எண்ணுடன் 7 கூட்ட என்ன கிடைக்குது? 19 கிடைக்கிறது. இதுதான் ஒருபடி சமன்பாடு. கொடுக்கப்பட்ட ஓர் எண்ணுடன் எக்ஸ் 7 கூட்ட 19 கிடைக்கிறது. புரிஞ்சா? 3.29. அடுத்த எடுத்துக்காட்டு. ஓர் எண்ணின் 4 மடங்குடன் 18 கூட்ட 28 கிடைக்கிறது. ஓர் எண் அது எக்ஸ் தான். என்னுடன் ஓர் எண்ணின் 4 மடங்குடன் 18 கூட்ட என்ன கிடைக்கிறது? 28 கிடைக்கிறது. இது லீனியர் ஈக்குவேஷன், அதாவது ஒருபடி சமன்பாடு. அதாவது 4x + 18 = 28. இது காரணிப்படுத்த சொல்லலை. காரணிப்படுத்தனா என்ன செய்யணும்? இதை காரணிப்படுத்தனா x = 19 - 7 12. இதுதான் என்ன? காரணி. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சமன்பாடு எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் சமன்பாடு. அந்த சமன்பாட்டை காரணிப்படுத்துங்கன்னா இந்த 7 அங்கே போச்சுன்னா -7 மாறிடும், 12. அதே மாதிரி இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா 4x = 28 மைனஸாக போயிடுது. எவ்வளோ வருது? 10. இப்போ x = 10/4. இதுதான் அங்கே பார்த்தீங்கன்னா 5/2 அல்லது 2.5. இது என்னது? எக்ஸு. இப்போ எக்ஸை போட்டு பாருங்க. 2.5 இடத்துக்கு போட்டிங்கன்னா இது 20. அதனாங்க 20 2 8 10. இது 10 மாதிரி தான், 18 28. அதனால் இவங்க காரணிப்படுத்துதல். இது காரணிப்படுத்துகன்னு சொல்லல. அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒருபடி சமன்பாடாக மாற்றுங்கன்னு சொல்கிறாங்க. ஒருபடி சமன்பாடு இது ஒருபடி சமன்பாடு, இது ஒருபடி சமன்பாடு. காரணிப்படுத்துகன்னு சொன்னாங்கன்னா, இந்த சமன்பாடு கொடுத்து காரணிப்படுத்துங்கன்னா இப்படி காரணிப்படுத்தணும். சரியா? 3.29. இது சமன்பாடு தான் கேட்டிருக்காங்க. இனிமேல் காரணிப்படுத்துதல் வரும். 3.30. 3.30ல் x - 7 என்ற 6 என்ற சமன்பாட்டை தீர்க்க. இதான் என்னது? காரணிப்படுத்துக. இது என்ன காரணிப்படுத்தினா? x 6 இது போச்சுன்னா 7 மாறும் 13. இதுதான் காரணிப்படுத்துக. தீர்க்கன்னு சொன்னால் காரணிப்படுத்துக. அதே மாதிரி 3x = 51 என்ற சமன்பாட்டை, இது ஒரு சமன்பாடு. இது தீர்க்கன்னா என்ன? எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். 17. புரியுதா? இங்கே தீர்க்கன்னு சொன்னாங்கன்னா, தீர்க்கன்னா என்ன அர்த்தம்னா சமன்பாடை கண்டுபிடி அப்படின்னு சொல்லியா. அடுத்த எடுத்துக்காட்டு 3.31. இதெல்லாம் சிம்பிள் தான், கடகடன்னு போட்டுடலாம். அதனால் சீக்கிரம் எடுத்துறேன். 3.31. 2x + 5 = 9. இதை தீர்க்கன்னா என்ன?
2x இங்கே வச்சுக்கோங்க. 9 இது -5 மாதிரி இருக்கா, 4. இப்போ x = 4/2. 2 இது செஞ்சிடலாமா? ஈஸி தானே. 5 + 5 அந்த பக்கம் போச்சுன்னா -5 அப்படின்னு போடலாம். அல்லது இந்த பக்கம் 5 இந்த பக்கமாக 5 போடுங்க. 5ஆல் கூட்டுங்க. அப்போ இந்த 5 இந்த வந்துருதா அதே தான். ஒன்று +5 வந்து -5 மாறும் என்பதை நீங்கள் தெரிஞ்சுட்டு செய்யுங்க. இங்கே பெருக்கலாக இருக்கிறது வகுத்தலாக மாறும், வகுத்தலாக இருக்கிறது பெருக்கலாக மாறும். 3 1 பார்த்தாச்சா? 3 32 போகலாமா? 3 32 4y/3 -7 = 2y -5. இது தீர்க்க சொல்கிறாங்க. தீர்க்கம்னா என்ன அர்த்தம்? தீர்க்கம்னா ஒய் ஃபேக்டரை கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ 4y -3 இந்த பக்கம் எல்ஹெச்எஸ்ல உள்ளதை என்ன செய்யணும், வலது பக்கம் உள்ளதை இடது பக்கம் கொண்டு வரணும். என்ன ஆகும்? மைனஸ் வருமா? இங்கே ப்ளஸ் இருக்குது, அது மைனஸாக மாறும். இங்கே -7 என்ன மாறும்? +7 மாறும். புரியுதா? இந்த பக்கம் உள்ள ஃபேக்டரை எல்லாம் ஒரே சைடு, அதாவது ஓர் உறுப்பு. இதுவும் 4y, இதுவும் இது ஒய், இதுவும் ஒய், இதுவும் ஒய். அப்போ ஓர் உறுப்பு, ஒற்றுறுப்பு. ஒற்றுறுப்பை கூட்டலாம், கழிக்கலாம். அதனால் இங்கே கொண்டு வந்துடுறோம். இதை அந்த பக்கம் கொண்டு போகிறோம். இப்போ இது என்ன பண்ணுறோம்? 15 -20 ஒய், இது -6y 7. சரியா? இந்த 15 இந்த பக்கம் போச்சுன்னா இன்ட்டு வந்துடும். இப்போ 7 × 15 இது இங்கே வந்துடுதா? அப்போ இதனுடைய டோட்டல் என்ன? டோட்டல் என்ன? 24y /15 இருந்துச்சு. அந்த 15 அங்கே போனதுனால டிவிஷனாக இருக்கிறது, இது வகுத்தலாக இருக்கிறது பெருக்கலாக மாறிடும். ப்ளஸ்ஸாக உள்ளது இந்த அந்த பக்கம் போனால் மைனஸ் ஆகும், மைனஸாக உள்ளது அந்த பக்கம் போனால் ப்ளஸ்ஸாக மாறும். இப்போ 35 105. இப்போ y = என்ன? 105 -14. 105 -14 இங்கே பெருக்கலாக இருக்கிறது இங்கே வகுத்தலாக மாறிடும். அதுதான். என்ன சொல்றேன்னா என்ன செய்யலாம்? இங்கே 2, இங்கே 15 வந்துடும். சரியா? இதுதான் கணக்கு. இப்போ எடுத்துக்காட்டு 33. எடுத்துக்காட்டு 33லேருந்து நம்ம கதை மாதிரி சொல்லணும். கதை மாதிரி அடிக்க வேண்டிய கணக்கு. புரிஞ்சு படிக்கணும். புரிஞ்சு செஞ்சால் ஈஸியாக முடிச்சிடலாம். சரியா? 3.33 3.33 என்ன சொல்கிறது? 2 எண்களின் கூடுதல் 36, மேலும் அவற்றுள் ஒரு எண் மற்றொரு எண்ணை விட 8 அதிகம் எனில் அந்த எண்களை காண்க. கூடுதல் ஒரு எண், 2 எண்ணு கூடுதல். இரண்டு எண்களின் கூடுதல் எவ்வளோ போட்டிருக்காங்க? 36. ஒரு எண் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? எக்ஸ்னு வச்சுக்கிறோம். மேலும்
இரண்டு எண்களில் கூடுதல் 36, மேலும் அவற்றுள் ஓர் எண் மற்றொரு எண்ணை விட 8 அதிகம். அப்போ மற்றொரு எண் என்ன? மற்றொரு எண் 8 அதிகம். ஓர் எண் எக்ஸு, மற்றொரு எண் எக்ஸ் ப்ளஸ் 8. அந்த எண்களை காண்க. அந்த எண்களின் கூட்டுத்தொகை கொடுத்துட்டாங்க 36. இந்த ரெண்டு எண்களின் கூட்டுத்தொகை எக்ஸ் ப்ளஸ் கூட்டுத்தொகை 36 கொடுத்துட்டாங்க. ஈக்குவேஷன் வந்துருதா? இப்போ ஓர் எண் என்னன்னு தெரியாது, மற்றொரு எண் இந்த எண்ணோட 8 அதிகம். 8 மடங்குன்னு போட்டால் என்ன செய்யணும்? 8 மடங்குனா 8x, 8 அதிகம் போட்டிருக்கனால 8 ப்ளஸ் சார் எக்ஸ் ப்ளஸ் 8ன்னு போட்டிருக்கோம். 8 மடங்கு அப்படிங்கன்னா என்ன சொல்லணும்? 8 மடங்குன்னா பெருக்கணும், இது கூட்டணும். ஏன்னா 8 அதிகம் தான் போட்டிருக்காங்க. இப்போ கண்டுபிடிக்கலாமா? 2x, இந்த 8 வந்து 36 மைனஸ் 8 மாறிடுமா? ப்ளஸ் 8 அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ ஈக்குவல் டு 28. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 28. இங்கே உள்ள ரெண்டு பெருக்கலாக இருக்கிறது வகுத்தலாம் வரும் 14. இப்போ அந்த 14 போட்டு பார்ப்போமா? ஒரு எண் வந்து 14, அப்போ இன்னொரு எண் என்ன? 14 ப்ளஸ் 8 என்னது? 22. இதனுடைய கூட்டுத்தொகை 36 வந்துருச்சா? கணக்கு போட்டு பார்க்கணும். எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், ஓர் எண். மற்றொரு எண் வந்து என்ன? 22. அந்த ரெண்டு எண்ணை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒரு எண் 14, அதனால் மற்றொரு எண் வந்து பெரிய எண் 22. ஏன்னா 8 கூட. ஈஸியா இப்படிதான் பண்ணணும். அடுத்து 3:34. ஒரு பேருந்தில் உள்ள 56 பயணிகளில் சில பேர் 8 ரூபாய்க்கான பயண சீட்டையும் மீதி உள்ளவர்கள் 10 ரூபாய்க்கான பயண சீட்டையும் பெற்றுள்ளனர். பயணிகளிடமிருந்து பயண சீட்டு கட்டணமாக 500 பெறப்பட்டது எனில் ஒவ்வொரு பயண சீட்டு வகையிலும் எத்தனை பயணிகள் உள்ளனர் என காண்க. இப்போ என்னன்னா, ஒரு பேருந்தில் 56 பேர் பயணிக்கிறாங்க, 56 பேர் போகிறாங்க. இதில் சில பேர்னா என்ன செய்யலாம்? எக்ஸ் பேர் என்ன செய்யறாங்க? 8 ரூபா பயண சீட்டு வாங்குறாங்க. 8 ரூபா. இப்போ 10 பேர்னு வச்சுக்கோங்களேன், 10 பேர் 8 ரூபா சீட் வாங்குறாங்க. அப்போ 80 ரூபா வருமா? அது மாதிரி நம்ம என்னன்னு தெரியாது, நம்ம கண்டுபிடிக்கணும். 8 பேர். மீதி உள்ளவர்கள்னா எதில்? 56. மீதி உள்ளவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? 56 மைனஸ் எக்ஸா? ஏன்னா 56 பேரில் 10 பேர் வந்து 8 ரூபா சீட் வாங்கினா மீதி 36 பேர் தானே இருப்பாங்க. 46 பேர் அந்த தான் போட்டிருக்கேன். இது 10னா 46 வந்துருமா? இது 10ன்னு வச்சுக்கோங்க. சிலர் பேர் 10னா நமக்கு தெரியாது, கண்டுபிடிக்கணும். 10ன்னு வச்சுக்கோங்க. அப்போ மீதி உள்ளவங்கன்னா எத்தனை பேர்? 46 தானே. 56 பேரில் 10 பேர் 8 ரூபா டிக்கெட் வாங்கினாலும் மீதி 46 பேர். அப்போ என்ன செய்யணும்? இந்த 10 எக்ஸை கழிக்கணும். கழிச்சிட்டோமா? இப்போ அவங்க எத்தனை ரூபாய்க்கு வாங்கினாங்க? மீதி உள்ளவங்க 10 ரூபா. இப்போ மொத்தம் எவ்வளோ வந்திருக்கு கட்டணம்? பஸ் கட்டணம், பயண கட்டணம் 500 ரூபா. 500 ரூபா மொத்த கட்டணம் 500 ரூபா அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ எக்ஸ் வந்து 8 ரூபா வாங்கியிருக்காங்க, மீதி உள்ளவங்க 10 ரூபான்னு போட்டிருக்காங்க. இப்போ
இவங்களுடைய பணத்தையும் இவங்க பணத்தையும் கூட்டினா எவ்வளோ வரணும்? 500 வரணும். கரெக்டாக? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 10 பேருன்னா 80, மீதி 56 பேர் 10 ரூபா வீதம் வாங்குறாங்க. அப்போ 46 பேர். இப்போ 46னா 460. அப்போ 0 4 540 வந்துடுதா? இங்கே ஆனால் 500 தான் சொல்லியிருக்காங்க. நம்ம 10 ரூபான்னு போட்டோம்னா 10 ரூபா 10 பேர் 8 ரூபா வாங்கியிருந்தா மீதி 46 பேர் 10 ரூபா வாங்கியிருந்தாங்கன்னா 540 ரூபா வரும். கரெக்டா? ஆனால் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 500ம் கொடுத்துருக்காங்க. அப்போ இது எவ்வளவு? 10 ரூபாயா அது குறையா அப்படின்னு பார்க்கணும். சரியா? இப்போ அதுக்கு என்ன செய்யணும்? ரெண்டையும் கூட்டணும். அப்படி தானே? இப்போ எக்ஸ் இன்ட்டு 8 ப்ளஸ் 56 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 10 = 500. சரியா? இவங்க வாங்கின கட்டணத்தையும் கூட்டினா 500 ரூபா வரணும். இருந்துச்சா? இப்போ அப்போ இவங்க என்ன வாங்கினாங்க? இது 8x ப்ளஸ் 560 பெருக்கிறோம் 10x = 500 ரூபா. இப்போ எக்ஸ் எல்லாம் கொண்டு வரோம். 2x ப்ளஸ் 560 = 500 ரூபா. சரியா? இப்போ அதை சொல்லுன்னா -2x = 500 மைனஸ் 560. இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸாக மாறிடுதா? -2x = -60. சரியா? இப்போ ரெண்டு பக்கமும் செய்கிறோம், மைனஸால் பெருக்கிறோம். அப்போ இதுவும் ப்ளஸ்ஸாக மாறிடும், இதுவும் ப்ளஸ்ஸாக மாறிடும். ரெண்டு பக்கம் மைனஸால் பெருக்கணும்னா என்ன ஆயிரும்? இதுவும் ப்ளஸ்ஸாக மாறிடும், இதுவும் ப்ளஸ்ஸாக மாறிடும். இப்போ எக்ஸ் = 60/2 30. 8 ரூபா டிக்கெட் எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க? 30 பேர் வாங்கியிருக்காங்க. அப்போ மீதி 26 பேர் 10 ரூபா டிக்கெட் வாங்கியிருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ 30 × 8 240. மீதி எத்தனை பேர்? 26. 56 30 பார்த்தீங்கன்னா 26. அவங்க 10 ரூபா டிக்கெட் வாங்கியிருக்காங்க. 260. 500 ரூபா வந்துருச்சா? இப்படிதான் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் எத்தனை பேர்? 30 பேர் 8 ரூபா டிக்கெட் வாங்கியிருக்காங்க. 30 பேர் 8 ரூபா டிக்கெட் வாங்கியிருக்காங்க. 56 மீதி 30 போச்சுன்னா எவ்வளவு? 26. 26 பேர் 10 ரூபா டிக்கெட் வாங்கியிருக்காங்க. மொத்தம் 500 ரூபா. சரியா? இப்படி தான் கணக்கை புரிஞ்சு செய்யணும். புரிஞ்சு செய்யும்போது இந்த மைனஸ் எல்லாம் கேர்ஃபுல்லாக போடணும். நீங்கள் கணக்கு விட சொல்லும்போது 30 பேர் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. 30 பேர் 8 ரூபா டிக்கெட் வாங்கினாங்க, மீதி 26 பேர் 10 ரூபா டிக்கெட் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஒவ்வொரு பயண சீட்டு வகையிலும் எத்தனை பயணிகள் உள்ளனர்? ஒவ்வொரு பயண சீட்டு 8 ரூபா பயண சீட்டுக்கு எத்தனை பேர் இருக்காங்க, 10 ரூபா பயண சீட்டுக்கு எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. அதனால 2 பேரையும் எழுதணும். 8 ரூபாய்க்கு வாங்கினது 30 பேர், 10 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கினவங்க எத்தனை? 26 பேர் அப்படின்னு சொல்லி காட்டணும். சரியா? இது மாதிரி இன்னும் ஒரு 5 கணக்கு இருக்கு. 5 கணக்கும் கதை மாதிரி படிக்கணும். அதனால் நீங்கள் முதல்ல என்ன செய்யுங்கன்னா, இப்போ நான் சொல்லி தந்ததை கவனமாக படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு எப்படி கணக்கு செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. கதை மாதிரி எப்படி செய்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மீதி 5 கணக்கும் வேகமாக செஞ்சிடலாம். அதனால் ஈஸியாகவும் இருக்கும். இப்போ சொல்லி தந்தது வரைக்கும் தரவாக படிச்சுக்கோங்க. எதையும் புரிய படிக்கணும். இத்தனை பேர் அப்படின்னா என்ன? எக்ஸு. மீதி உள்ளவங்களுக்கு எல்லாம்
56 மைனஸ் எக்ஸு, ஏன்னா 56 பேர் தான் பயன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டாங்க. மீதி உள்ளவங்க 56 மைனஸ் எக்ஸு. நீங்கள் பேசாமல் ஒரு எக்ஸும் மீதி உள்ளவங்கன்னு சொல்லும்போது ஒய்ன்னு போடக்கூடாது. ஒய்ன்னு போட்டால் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது குழப்பமாயிரும். எக்ஸு மீதி உள்ளவங்கன்னு சொன்னால் என்ன ஆகணும், 56 மைனஸ் எக்ஸ் தான் போடணும். மீதி உள்ளவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ன்னு போட்டக்கூடாது. ஒய்ன்னு போட்டிங்கன்னா நம்ம ரெண்டையும் கண்டுபிடிக்கணும். ரெண்டையும் கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா அவங்க ஒன்று கொடுத்துட்டாங்க, விட ஒன்று கொடுத்துட்டாங்க. 56 மொத்த பேர் 56 கொடுத்த பிறகு நம்ம ஒய் போடக்கூடாது. புரியுதா? 8 ரூபா டிக்கெட் வாங்கினவங்க எக்ஸ் நம்ம வச்சுக்கிட்டோம். மீதி உள்ளவங்கன்னு சொல்லும்போது 56 பேர் மொத்தம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறாங்க. அதில் எக்ஸ் வந்து 8 ரூபா டிக்கெட் வாங்கிட்டாங்க. மீதி உள்ளவன்னு சொன்னால் 56 மைனஸ் எக்ஸ் தான் போடணும். அதை விட்டு மீதி உள்ளவர்கள் ஒய் அப்படின்னு போட்டு செய்யக்கூடாது. இப்படி போட்டால் தப்பு. அப்போ கண்டுபிடிக்க முடியாது. நம்ம எக்ஸுன்னு கொடுத்துருக்காங்க, மீதி உள்ளவங்கன்னா 56 மைனஸ் எக்ஸ் தான் போடணும். புரியுதா? இப்படி போட்டு பாருங்கள், புரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் இனிமேல் போட போகிற 5 கணக்கும் உங்களுக்கு புரியும். புரியுதா?